நவம்பர் மாதத்தின் சந்திராபலம் ரீதியான சுப யோக நாட்களுடன் கலந்து என்ன பலன்கள் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். கடகம் ராசிக்கு ராசிநாதன் தினக்கோளாகியால் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து சந்திராபலம் ரீதியாக செயல்பட்டால் நன்மையான பலன்களை அடைய முடியும். 11ஆம் தேதி சந்திரன் கடகம் ராசியில் ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை தைரியமுடன் செயல்பட்டு அனைத்து வித முயற்சிகளிலும் சுப காரிய முயற்சிகளிலும் நீங்கள் நன்மைகளை கூடுதலாக பெற முடியும். அதேபோல் 15, 16ஆம் தேதிகளில் கன்னியில் 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடாமுயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். ஆளடிமை ஆடை ஆபரண சேர்க்கைகள் இளைய சகோதர நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும். 23, 24, 25, 26ஆம் தேதிகளில் தனுசு மகரம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது 6, 7ஆம் வீடாகியால் உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவியை இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவும் சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் நன்மைகள் கிடைக்கும். 5, 6, 7ஆம் தேதிகளில் மேஷம் ரிஷபம் ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது 10, 11ஆம் வீடாகியால் நீங்கள் பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை வியாபாரம் தொழில் ரீதியான அனைத்து முயற்சிகளிலும் அனுகூலம் சிறப்பாக இருக்கும். அதேபோல் பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுக்கள் மதிப்பு மரியாதை கௌரவம் உயர்வு பெறும்.